கேரளா கடலில் மூழ்கிய சரக்கு கப்பல், பொதுமக்களுக்கு பேரிடர் மேலாண்மை எச்சரிக்கை. கந்தக எரிபொருள் ஏற்றிக் கொண்டு கொச்சி செல்லவிருந்த சரக்கு கப்பல் கடலில் மூழ்கி விபத்து. கொச்சி செல்லவிருந்த சரக்கு கப்பல் அரபிக்கடல் அருகே மூழ்கி விபத்துக்குள்ளானது. கேரள மாநிலத்தின் திருவனந்தபுரத்தின் விழிஞம் துறைமுகத்தில் இருந்து கொச்சி சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் அரபிக்கடலில் மூழ்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கப்பலில் லைபீரியா நாட்டின் கொடி இருந்ததாக கூறுகின்றனர். இந்த கப்பல் இன்று இரவு 10 மணிக்கு கொச்சி சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. கொச்சியை தொடர்ந்து தூத்துக்குடிக்கும் செல்லவிருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த விபத்தின் போது கப்பலில் 24 பேர் இருந்ததாகவும், அவர்களில் 9 பேர் பாதுகாப்பு உடைகளின் மூலம் தப்பித்ததாகவும் தகவல் தெரிவிக்கின்றது. மீதமுள்ளவர்களையும் மீட்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.